ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருப்பட்டி போட்டு பால், டீ, காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த பனக்கருப்பட்டியை யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம கருப்பட்டி காஃபி இல்லைன்னா கருப்பட்டி டீ போடணும் அப்படின்னா கருப்பட்டியை நம்ம பொடி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கருப்பட்டி பொடியை யூஸ் பண்ணி இந்த காஃபி டீயெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி செய்ய போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பட்டி பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாலுக்கு வேணுங்கிற சர்க்கரையை நம்ம கிளாஸில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பொம்மி ஆர்கானிக்கோட பனக்கருப்பட்டி பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் பாலுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனக்கருப்பட்டி பொடியை சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது நான் ஒரு 125 ml அந்த அளவுக்கு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனக்கருப்பட்டி பொடி கரெக்டாக இருக்கும். இந்த பொம்மி ஆர்கானிக்ஸோட கருப்பட்டி பொடி பார்த்திங்க அப்படின்னா 100% ஆர்கானிக் கருப்பட்டி. இதில் 1% கூட ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்கலை. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை. கருப்பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சத்து அதிகம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒயிட் சுகரில் போட்டு பண்ணுற பாலுக்கு பதிலாக இந்த பனக்கருப்பட்டி பொடி போட்டு பண்ண பாலை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்தது நம்ம கருப்பட்டி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பனக்கருப்பட்டி பொடியை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் டீ தூள், தட்டி வச்சுருக்க இஞ்சி, 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடியில் கசண்டு செட்டில் ஆகும். அதை விட்டுட்டு மீதி டிகாக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பாதி டிகாக்ஷனை இந்த கப்பில் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி காய்ச்சின பாலை இந்த டீ பாட்டில் ஊற்றி நம்ம மூடி வச்சுருக்கேன். பாலும் டிகாக்ஷனும் ஒரே சமயத்தில் நம்ம 2 அடுப்பில் போட்டு ரெண்டுமே நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பால் திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாலை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி அதை மூடி வச்ச பிறகு நீங்கள் டிகாக்ஷனை ரெடி பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஹீட்டில் இருக்கும். பால் திரியாது. இப்போ பாருங்கள், நம்மளோட கருப்பட்டி டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கருப்பட்டி காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு சாஸ்பேனில் ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி பொடியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கருப்பட்டி காஃபியும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு உண்டான அளவு தான் செய்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் சேர்த்த பிறகு இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த காஃபிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்லாம் செட் ஆகாது. டிகாக்ஷன் போட்டு பண்ணுற காஃபி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காஃபி பவுடர் அடியில் செட்டில் ஆகியிருக்கும். மேலாக நம்ம இதை வடித்து இந்த டிகாக்ஷனை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப்பில் பாதி அளவுக்கு காஃபி டிகாக்ஷனை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்ல கருப்பட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தித்திப்பாலாம் இருக்காது, அளவான இனிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி அதை முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதே நம்ம கலப்படம் பண்ண கருப்பட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும், ஆனால் வாசனையே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்மளோட கருப்பட்டி காஃபி ரெடி ஆகிடுச்சு. பொம்மி ஆர்கானிக்ஸோட இந்த கருப்பட்டி பொடியை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே அப்படி இல்லைனா ஃபோன்பே பண்ணலாம். இதோட ப்ரைஸ் 600 கிராம்ஸ் 285 ருபீஸு. நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க 3 நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க.
இந்த பனங்கருப்பட்டி பொடியை நீங்களும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.